ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இந்த நாளில் அனைத்து விதமான செல்வங்களும் வருவதற்கு நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேவதை வசியம், அதாவது மிக சக்தி வாய்ந்த போக யட்சினி தேவதை. வெறும் 16 நாளில், அதுவும் எளிய முறையில் சித்தி செய்யக்கூடிய தேவதை. இந்த தேவதை சித்தி செய்கிறது மூலமாக என்ன பலன் கிடைக்கும்னா, ஆண் பெண் வசியம், அதாவது ஆகர்ஷணம் பண்ணி இழுக்கும், அருமையாக வேலை செய்யும். தனவசியம், அதாவது செல்வ வசியம். சரிங்களா? வற்றாத செல்வம் ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும், வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சரி, இந்த தேவதையை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த போகயட்சினி தேவதை வசியம் பண்ணுறது முறைகளையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். பூஜை அறையை சுத்தம் செய்கிறதுக்கு பசுஞ்சாணம், பஞ்சகாவியம், இல்லைன்னா மஞ்சள் நீர். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு பயன்படுத்தணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெய் தீபம், சரிங்களா? மண் விளக்கில் நெய் தீபம் 1, இலை 1. உங்களுக்கு ஏற்றவாறு இது ஆணோ பெண்ணோ யார் பண்ணுறீங்களோ, ஆண் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு திருநீர், சரிங்களா? பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் குங்குமம், சரிங்களா? அப்புறம் அந்த திருநீர் குங்குமத்தை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு மண் கிளையை வச்சுக்குங்க, சரிங்களா? அப்புறம் வாசனை நிறைந்த சாம்பிராணி சூடம், வெத்தலை பாக்கு, காணிக்க, சரிங்களா? அவ்வளவுதான், சரிங்களா? படையிலே இதுதான், பெரிய பெரிய விஷயம்லாம் இது கிடையாது, மிக எளிய முறை தான். ஆரம்பிக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் தான் ஆரம்பிக்கணும். அதுவும் விடியற் காலையில் 3 to 5, சரிங்களா? இதான் உந்த நேரம். இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும். குளிச்சு சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் பூஜை அறையில் பசுஞ்சாணம், கோமியம், பஞ்சகாமியம், மஞ்சள் நீர், இதில் ஏதாவது ஒன்று கொண்டு தரையை சுத்தம் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஒரு இலையை விரித்து வைங்க. அதில் நெய் தீபம் 1 ஏற்றுங்க, சிறிய மண் கலயத்தில், சரிங்களா? பூஜை பண்ணுறவங்க ஆணாக இருக்கும் பட்சத்தில் திருநீரையும், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் குங்குமத்தையும் அந்த மண் கலயத்தில் வைங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு, காணிக்க வைங்க. தேங்காய் வாழைப்பழம் உடச்சி சூடம்பத்தி காமிச்சு, தூபதீபம் காமிச்சு, சின்ன எளிய முறையில் ஒரு படையில் போட்டு வைங்க, சரிங்களா? நெய் தீபம் கிழக்கு நோக்கி இருக்கணும், சரிங்களா? வடக்கு முகம் பார்த்தவாறு நீங்கள் அமரணும். முதல்ல விநாயகர் பெருமானை, குலதெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வத்தை, எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டு போகயட்சி தேவதையை மனசார வேண்டுங்க, சரிங்களா? நான் கொடுக்குற மந்திரத்தை விபூதி குங்குமத்தை பார்த்தவாறு ஒரு நாளைக்கு 1008 வீதம் வெறும் 16 நாளைக்கு மட்டும் தொடர்ந்து உரு கொடுங்க, போதும். மந்திரம் சித்தி ஆகிரும். மந்திரம் கொடுக்கும்போதே போகயட்சி தேவதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. உங்கள் கர்மாவை அடிப்படையாக வச்சு அதுக்கு தகுந்தவாறு நேரடியாகவோ இல்லை ஒளி ரூபத்திலையோ இல்லை கனவுல குழந்தை ரூபத்திலையோ கண்டிப்பாக காட்சி கொடுப்பாங்க. அப்போ மந்திரம் சித்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உரு கொடுத்த விபூதியோ குங்குமமோ, சரிங்களா, அதை பார்த்தா உரு கொடுத்துருப்பீங்க. தினமும் காலையிலையும் இரவுலையும் நான் சொன்ன மந்திரத்தை 3 முறை சொல்லி பூசிக்கிங்க. தன்னாலே உங்களுக்கு ஆண் பெண் வசியம் இயற்கையாகவே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கணவன் மனைவி, காதலன் காதலியோ சண்டை போட்டு எங்கே பிரிஞ்சு இருந்தாலும், சரிங்களா, நம்ம கூட இருந்து பேசாமல் இருந்தாலும், சண்டை வந்துக்கிட்டே இருந்தாலும், சரிங்களா, அவங்க நினச்சி இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு கொடுத்து தினமும் நீங்கள் பூசிட்டு வந்தாவே அவங்களுக்கு தன்னால் வசியம் ஆயிடுவாங்க. வெளியே இருந்தாலும், அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தாலும் அவங்கள தங்கள்கிட்ட ரொம்ப இழுத்துட்டு ஓடியாந்துடும், அதாவது ஆகர்ஷணம் பண்ணி இழுத்துட்டு வரும், சரிங்களா? அதே மாதிரி தான் செல்வம் வேணும் அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டு 1008 உரு அந்த விபூதியை பார்த்தா, குங்குமத்தை பார்த்தா கொடுங்க. செல்வம், சரிங்களா, செல்வத்தை ஆகர்ஷணம் பண்ணி இழுத்துட்டு வரும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வருமானம், செல்வம் அதிகமாக வந்து கொண்டுக்கிட்டே இருக்கும், வாரி கொடுப்பாங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லை, முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த போகயட்சி தேவதை சித்தி செய்த பிறகு கண்டிப்பாக சொல்கிறேன், பெண் சாபங்கள் எதுவும் வாங்கக்கூடாது, சரிங்களா? அப்படி சப்போஸ் பெண் சாபம் வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளை விட்டு விலகிடுவாங்க, சரிங்களா? இதில் இன்னொரு சூட்சமான ரகசியம் மறைச்சி வச்சுருக்கிறேன்.
அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த போகயட்சணி தேவதையை வந்து நீங்கள் சித்தி செஞ்ச பிறகு அதுவே உங்களுக்கு தன்னால் இயற்கையாக நடக்கும். சரிங்களா? அப்போ அது உங்களுக்கு புரியும். நீங்களே அதை வந்து உணருவீங்க. நாங்கள் இந்த பூஜை முறையை வந்து எப்படி பண்ணுவோம்னா, மயானத்தில் இரவில் வெகு விமரிசையாக, சரிங்களா, முக்காலாக காவு கொடுத்து, அதாவது 3 வகையான காவு கொடுத்து, நிறைய விதமான படையல்கள் வச்சு, சரிங்களா, படையல்கள், மது வகைகள், பழங்கள், தின்பண்டங்கள், இனிப்புகள், அதாவது ரொம்ப பெரிய படையலாக போட்டு ஒரே நாளில் வந்து இந்த போகச்சி தேவையை வந்து வசியம் பண்ணி குடுவையில் அடைச்சி கேட்குறவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இந்த தேவதை யாரும் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப எளிய முறை தான். சரிங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதை. நன்மையான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரொம்ப அருமையாக வேலை செய்யும். முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்பிக்கையாக முயற்சி பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.